யுத்தம் தொடங்கி இன்னையோட 13 நாள் ஆச்சுங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல்னால 35 ஆண்டுகள் ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இருந்த திரு அலி காமேனி அவர்கள் குடும்பத்தோடு கொல்லப்பட்டாரு. ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் அப்படின்றது இப்ப பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலும் அந்த பக்கம் அவங்களும் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தகவல்கள், வீடியோக்கள் எதுவுமே உலக நாடுகளுக்கு கிடைக்கிறது இல்ல. பஹ்ரைன் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. சிறந்த பாதுகாப்பான நாடாக, சுற்றுலாவுக்கு ஏற்ற நாடாக இருந்த துபாயெல்லாம் வந்துட்டு இப்ப பாதுகாப்பற்ற நாடாக உலக நாடுகளால பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டுச்சு. கச்சா எண்ணெயுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறா ஏறி போச்சு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் முடக்கி வச்சதுனால நம்ம இந்தியாவில் முதற்கொண்டு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது வந்துட்டு அதிகமான அளவுல பரவி கிடக்கு. ஈரான் அப்படின்ற ஒரு நாடு இருந்ததுக்கு உண்டான தடயமே இல்லாத அளவுக்கு நாங்க ஈரானை அழிச்சுடுவோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இப்ப மெதுவா நாங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்திருக்காங்க. ஆனா ஈரான் இதுக்கு ஒத்துக்குவாங்களா? இதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இனிமையான தமிழ் பேசும் இளமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான